நிமிஷத்துல ஔவையாருடைய 109 வரிகளையும் சொன்னாங்க. லெவலில் தேர்டு வாங்கினேன், ஸ்டேட் லெவல்லையும் தேர்டு வாங்கினேன் ஒரு வாட்டி. சிலம்பம் சுத்திக்கிட்டே உலக சாதனையா அதை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணாங்க. மேடம், உங்களுடைய 2 மகள்கள் சிறு வயதிலேயே செய்த மாபெரும் உலக சாதனையை ஜெம் டிவி நேயர்களுக்காக விரிவாக சொல்லுங்கள் மேடம். கண்டிப்பாக. இவங்க 2 பேரும் என்னுடைய மகள்கள். ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் இவங்க 3வது படிக்கிறாங்க, இவங்க 7வது படிக்கிறாங்க. அந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்தாங்க. அவங்க எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே போயிட்டு இருந்தப்போ ஏன் நம்ம விளையாட்டாக ஆரம்பிச்சது இந்த பழக்கம். ஸோ முதல்ல இந்த ஆத்திச்சூடிகளோட ஆத்திச்சூடியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 109 வரிகள் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே பாடத்தில் ஒரு 10 வரிகள் படித்து தான் பழக்கம். அந்த 109 வரிகளையும் அவங்களுக்கு விளையாட்டாக படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒன்று ஒரு நாள் 10 அந்த மாதிரி படிப்பாங்க. அது ஒரு பொழுதுபோக்காக வீட்டில் இருக்கிற நேரங்களில் சொல்லி பார்த்து அந்த 109 வரிகளும் அவங்களுக்கு மனப்பாடம் ஆச்சு. ஸோ இதை ஏன் நம்ம ஒரு உலக சாதனையாக முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னும் போது ஸ்கூல்லையும் அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. நாங்கள் இதை ஒரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இதை ஒரு உலக சாதனை இதுவாக பதிவு பண்ண நினச்சோம். அவங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து அனுப்பினோம். ஏன்னா இல்லைன்னா அவங்க நேரம் இது பண்ணி மதிப்பு இது பண்ணுவாங்க, மதிப்பளிப்பாங்களாம். ஆனால் அவங்க அந்த கொரோனா நேரம் அப்படிங்கிறதுனால அவங்களால வர முடியலன்னு சொல்லி வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. அதை ஒரு தமிழ் ஆர்வலர் யாராவது ஒருத்தர்கிட்டயோ தமிழ் ப்ரொஃபஸர்கிட்ட அதுக்கான சான்றிதழ் மாதிரி இவங்க உண்மையாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வாங்கி தர சொன்னாங்க. அதையும் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அப்போ அதை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இவங்க பார்த்தீங்கன்னா அப்போது 5 வயசில் 2 நிமிஷத்தில் ஔவையாரோடைய 109 வரிகளையும் சொன்னாங்க. 2 நிமிஷத்தில் இவங்க அந்த 109 ஔவையாரோட ஆத்திச்சூடி வரிகளையும் அவங்களோட உருவப்படத்தை வரைஞ்சிக்கிட்டே 3 நிமிஷத்தில் சொன்னாங்க. இது 2யும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வேர்ல்டு ரெக்கார்டாக இது பண்ணாங்க, அங்கீகாரம் பண்ணாங்க. அடுத்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 2023 இவங்க ஒரு வருஷமாக சிலம்பம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு நம்மளோட பாரம்பரிய கலை ஒன்று கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆர்வம். அதனால் பக்கத்தில் ஒரு சிலம்பம் ஆசான்கிட்ட போய் சிலம்பம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. சிலம்பம் கற்றுக்கிறச்சே நான் இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் செய்கிறதால அவங்களுக்கு இயல்பாகவே இது என்ன அரிசி, இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம சாப்பிட்றது என்னென்ன அரிசிகள் சாப்பிட்றோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அதை அவங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் என்னென்ன சாப்பிட்றேன், இது பண்ணுறேன், இது வைக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அரிசிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் வந்தது. அது நம்மளோட பாரம்பரிய அரிசிகளே கிட்டத்தட்ட ஒரு 1500 வகையான அரிசிகள் இருக்குது. அதில் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி இது பண்ண அரிசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 350லேருந்து 400 வகையான அரிசிகள். அதோட பெயர்களெல்லாம் அவங்க மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தாங்க. விளையாட்டாக அது மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் அதை சிலம்பம் இது பண்ணும்போது என்னாச்சுன்னா அதை ஏன் ஒரு உலக சாதனையாக நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசித்தப்போ சிலம்பம் சுற்றிக்கிட்டே உலக சாதனையாக அதை ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணோம். அப்போது அவங்க ஆசான் கிட்ட கேட்டோம். அவரும் இவங்க 2 பேரும் சிலம்பம் கற்றுக்கிறதால இவங்க சிலம்பம் மட்டும் சுற்றிக்கிட்டு நம்மளோட பாரம்பரிய அரிசிகளோட 75 அரிசிகளோட பேர் சொன்னாங்க. அவங்க 100 அரிசிகளோட பெயர்கள் சொல்லிட்டு சிலம்பம் சுருள்வாள் சுற்றிக்கிட்டு 100 அரிசிகளோட பெயர்கள் ப்ளஸ் நம்மளோட ஆத்திச்சூடி வரிகளையும் சொன்னாங்க. முதல் முறையாக அவங்க சாதனை பண்ணுறப்ப உங்களுக்கு வயசு என்னவா இருந்தது? இவங்களுக்கு 5 வயசு, அவங்க 8 வயசு. செகண்டாக சாதனை பண்ணுறப்போ இப்போ ஒரு வருஷம் முன்னாடி இவங்களுக்கு 7 வயசு, அவங்களுக்கு 11 வயசு. ஸோ இதை தாண்டி வேறு என்ன சாதனை பண்ணியிருக்காங்க? இது தாண்டி அவங்க ஸ்கூலில் நடக்கிற நிறைய போட்டிகள் எல்லாத்துலேயுமே கலந்துப்பாங்க. இயல்பாகவே எந்த போட்டிகள் எது எல்லாத்துலேயுமே கலந்துப்பாங்க. அதுக்கான கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வருவாங்க. ஆமாம், எப்போவுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். 2 பேரும் கலந்து எந்த போட்டியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னு இல்லை, கண்டிப்பாக எல்லா போட்டிகள்லையும் கலந்துப்பாங்க. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் வர ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. ஓகே. இப்போது நீங்கள் பண்ண சாதனை மொத்தமாக அபாக்கஸில் பார்த்தீங்கன்னா 11 லெவல்ஸ் இருக்குது. 11 லெவல்ஸையும் நான் முடிச்சிட்டேன். செகண்ட் ஸ்டாண்டர்டோட எண்டு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங் அப்போ தான் சேர்ந்தேன்னா. இப்போது நான் எல்லா லெவலையுமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதில் காம்படிஷன் நடத்துவாங்க அவங்களையே. அதில் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடந்துச்சு, ஸ்டேட் லெவல் நடந்துச்சு. ஸ்டேட் லெவலில் சாம்பியன் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நேஷ்னல் லெவலில் தேர்டு வாங்கினேன், ஸ்டேட் லெவல்லையும் தேர்டு வாங்கினேன் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் ரன்னர் அப், இந்த மாதிரி நீங்கள் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் உலக சாதனை சொல்லுங்கள், செகண்ட் உலக சாதனை சொல்லுங்கள். முதல் உலக சாதனை நான் 3 நிமிஷம் 23 செகண்ட்ஸ் அதில் ஔவையாரோட ஒரு போர்ட்ரேட்டை வரைஞ்சிக்கிட்டே
ஆத்திச்சூடி 109 ஆத்திச்சூடி வரிகளை சொன்னேன். அதுதான் என்னோட முதல் வேர்ல்ட் ரெக்கார்ட். நீர் விளையாடேல் நுண்மை நுகரேல் நூற்பலக்கல் நெற்பயிர் விளைவிசை நேர்பட ஒழுகு நைவினை நனுக்கேல் நொய்ய உடையேல் நோய்க்கு இடம் குடேல் பழிப்பன பகரேல் பாம்போடு பழகேல் பிழைப்படச் சொல்லேல் வீடு பெற நெல் முகழ்ந்தாரை போற்றிவாள் பூமி திருத்தி உன் பெரியாரை துணைக்குள் வேறமையற்று. செகண்ட் ரெக்கார்ட் வந்து சுருள்வாள் அப்படின்றது நல்ல ஒரு கம்பி மாதிரி வளைஞ்சு இருக்கும், நல்ல ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து சிலம்பத்தில் ஒரு பகுதி. அதை நான் வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து பாடம் பண்ணிக்கிட்டே 109 ஆத்திச்சூடி, அதுக்கப்புறம் 100 அரிசி, பாரம்பரிய அரிசி வகைகளோட பேரையும் சொல்லிக்கிட்டே பண்ணேன் 3 நிமிஷத்தில். அன்றொன்று சொல்லேன் அப்போது தனிந்தாடு நயன்பட உரையிடம் பட வீடு எனக்கு மறிந்து இருந்து தந்தை தாய்க்கு நன்றி மரபோய் பருவத்தை காய்ச்சி மண்களுக்கு இயல்பலாக செய்யும் அறவும் பாட நிலம் வந்து வஞ்சகம் பேசல் அழகாறு இளமைகள் அரணை மரபேல் அணுங்கலாடு. என்னோட முதல் சாதனையில் நான் வந்து 109 ஆத்திச்சூடியை சொல்லிட்டு 2 நிமிஷத்தில் சொன்னேன். என்னோட இரண்டாவது சாதனையில் வந்து சிலம்பம் சுற்றிக்கிட்டே நான் அரிசி பேரை சொன்னேன். அன்னக்கம்மா அன்னசாமி அம்பரவாணன் ஆனைக்கொம்பன் ஆனைக்கோடன் ஆனைக்கொண்டு சம்பா இடப்பட்டி சம்பா திருப்பூர் சம்பா சிவவாரி இவங்கள் மீட்டா இவங்கள் சம்பா தாக்கவாளன் தாக்கபாணன் ராமபாணன் திருநேகி திருச்சி சம்பா ஈசக்கோவை சிவமுண்டா. இப்போ 2 பேருமே 2 உலக சாதனை பண்ணியிருக்கீங்க. அதை தாண்டி ஸ்டேட் லெவலில் இந்தியா லெவலில் நிறைய உலக சாதனை பண்ணியிருக்கீங்க. எதிர்காலத்தில் எந்த மாதிரி சாதனைக்கு முயற்சி பண்ணுறீங்க 2 பேருமே? இதுக்கப்புறம் வந்து மார்க்ஸை ஸ்கூலில் மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து ஒரு இப்போ ஒரு 80க்கு 75 அபவ் அந்த மாதிரி தான் எடுப்பேன் நான். இன்னொரு ஃபுல் மார்க்கு 80 சென்டம் எல்லாத்தையுமே சென்டம் எடுக்கணும், அது ஒரு ஆசை. அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் லெவல் நடக்கும் அபாக்கஸில். எனக்கு அபாக்கஸ் ரொம்ப பிடிக்கும், மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவ்வளோ. அதுதானா பாப்பா? உங்களுக்கு என்ன ஆசை? இன்னும் அடுத்து என்ன சாதனை பண்ண போகிறீங்க? சிலம்பம்ல இன்னும் கொஞ்சம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும். சிலம்பத்தில் அதுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்களா? போயிட்டுருக்கீங்க. ஓகே, உங்களோட சாதனைகள் வந்து மேலும் மேலும் தொடர ஜெம் டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி.